இன்டெலிஜென்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும், ஒரு ஹியூமன் கிட்ட இருக்கும். அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு எனக்கு புதுசாக ஒரு ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்கிறது சாட் ஜிபிடி மாதிரி டெக்ஸ்டுவல் ஜென் ஏஐங்க. இதுவே வந்து லைக் சாட் ஜிபிடி வந்து டாலின்னு ஒன்று இருக்குங்க, இல்லை மிட் ஜர்னி இருக்குங்க. அது மூலமாக நம்ம புதுசாக க்ரியேட்டிவாக பிக்சர்ஸ் இப்போ வந்து வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இது ஸ்பேம் இல்லை அப்படின்னு நான் வந்து யூஸ் வந்து நாட் ஸ்பேம்னு கொடுக்குறோம். அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஏஐ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த முறை அவன்கிட்ட அந்த மெயில் வந்துச்சுன்னா வந்து அது ஸ்பேம்னு டிக்ளேர் பண்ணாதுங்க. இப்போ அது ஜென்யூனான மெயில்னு கண்டுபிடிச்சிங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஒரு ஏஐ சிஸ்டம். ஸோ நான் ஐடிங்க 2016 பாஸ் அவுட்டுங்க, டிப்ளமா டிகிரி கிடையாதுங்க. ஆனால் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காரு. இவர் போகும்போது எல்லாராலுமே போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வரணுங்க. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறேங்க, க்ளீன் பண்ணிட்டு அதை அனலைசிஸ் பண்ணுறேங்க, அதை வச்சு ஃபியூச்சர் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் டேட்டா சயின்ஸுடைய கவரேஜுங்க. இதுதான் ஏஐயுமேங்க. டேட்டா சயின்ஸ் மோர் ஆன் டேட்டாங்க, அண்ட் ஏஐன்றது மோர் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியாக வருதுங்க. திடீர்னு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஒரு 10 முறை அடிக்கிறாங்க ஒரு சிஸ்டம்னா அது ஹேக்கிங் தான் நடக்குதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூர் பண்ணுறது இப்போ இருக்கிற ஏஐயோட முக்கியமான கான்செப்ட்டுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஏஐ ரிலேட்டடாக நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து சார்ட்ட கேட்க போகிறோம். அதுக்கான பாட்காஸ்ட் தான் இது. ஏஐ பற்றி யாரெல்லாம் படிக்க போகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ படிக்க போகிறவங்க கிடையாதுங்க, எல்லாருமே இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த ஃபியூச்சர் இஸ் ஏஐ. எல்லா ஃபீல்டுங்க, எல்லா டிகிரி, எல்லாருமே ஏஐ தெரிஞ்சாகணும், கட்டாயம் ஆயிடுச்சுங்க. ஓகேவா? இது எல்லாருக்குமான வீடியோ. ஸோ அதுவும் நான் ஜென்ரேட்டிவ் சாட் ஜிபிடி பற்றிலாம் நம்ம நிறைய பேச போகிறோம் இன்றைக்கிங்க. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட்டுங்க. நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து லைக் பெருமையாக இருக்குங்க. நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீல்டில் நம்ம வி ஆர் ட்ராவலிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஒரு ஐபிஎம் சர்டிஃபைட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, நாஸ்காம் சர்டிஃபைட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நம்ம வந்து லைக் உங்கள் கேள்விகள் கேட்கலாங்க. ஓகே சார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மறக்க முடியாத நினைவுகள்னு சொல்லக்கூடிய என் தம்பி அருணை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. இஸ் அ டாப் மோஸ்ட் பிரில்லியண்ட்டுங்க. டிப்ளமாங்க, மெக்கானிக்கல். தம்பி பேர் அருணுங்க, கும்பகோணம். ஸோ அன்னை பாலிடெக்னிக் காலேஜுங்க. ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடிங்க 2016 பாஸ் அவுட்டுங்க, டிப்ளமா டிகிரி கிடையாதுங்க. ஆனால் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காரு. இவர் போகும்போது எல்லாராலுமே போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வரணுங்க. ஓகேவா? நேர்மையாக போயிருக்காருங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் போக முடியும் தம்பி. அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாங்க. டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்னோட பாஸ் அவுட் இயர் பார்த்தீங்கன்னா 2016. நான் கும்பகோணத்துலேருந்து 2016 அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த கெரியர் கேப் அப்படின்றது ஒன்று இருக்குது. இல்லை, நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம்னாலே போதும். ஸோ நேர்மையாகவே போகலாம், நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். ஸோ வீட்டில் நீங்கள் பிளேஸ் ஆன சொன்னீங்கன்னா சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக அவரோட ஸ்பீச் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புறேங்க. இங்கே வந்து லைக் எல்லாருமே சொல்லுவாங்க யாராலையும் வேலைக்கு போக முடியாதுன்னு. உண்மை கிடையாதுங்க. 2016 கெரியர் கேப்புங்க, டிப்ளமாங்க, டிகிரி முடிக்க கிடையாதுங்க, மெக்கானிக்கல் ஃபீல்டு, நான் ஐடி வேலைக்கு போயாச்சுங்க. எல்லாராலையும் போக முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள் கேள்விக்கு போகலாம். சார், ஏஐனா என்னன்றதை பற்றி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எக்ஸ்பென்ஷன். ஓகே சார். ஏஐனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சார். சரி, ஆக்சுவலாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஒரு புத்திசாலித்தனங்க. அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும், ஒரு ஹியூமன் கிட்ட இருக்கும். அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குன்னா நான் காரை ஓட்டிகிட்டு போகிறேங்க. காரை ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த யாரோ கூட்டமாக இருக்கா, ஸ்டாப் பண்ணுவேன், லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணுமா, இந்த பக்கம் கூட்டமாக இருக்கா, இந்த பக்கம் டேர்ன் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஐ டேக் மை டெசிஷனுங்க. இது ஹியூமன் இன்டெலிஜென்ஸுங்க. இதுவே வந்து ஒரு செல்ஃப் ஆட்டோமேட்டிக் கார் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம டெஸ்லா மாதிரி, அதுவே வந்து டெசிஷன் எடுக்குங்க. எங்கே ஸ்லோவாக போகணுமோ, லைக் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா அங்கே ஸ்லோவாக போய் இறக்குறதுங்க. அதுக்கப்புறமா எங்கே ரஷ்ஷாக இருக்கோ, ஸ்பீட் எங்கே இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்து எல்லாமே வந்து மனுஷன் மாதிரியே ஒரு மிஷின் பண்ணுச்சுன்னா வந்து அந்த இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுதுங்க. ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸுங்க, ரோபோட்ஸுங்க, இது எல்லாமே ஏஐ தாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியுங்க. இப்போ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா அது ரிலேட்டடான வீடியோ எல்லாமே சஜஷனாக கொடுக்குது இல்லைங்களா, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்ஸுங்க. நெட்ஃப்ளிக்ஸுங்க, அமேசானுங்க, யூடியூப்னு எல்லாருமே ஏஐயை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவங்க பிஸ்னஸில். ஓகே சார். ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறதே ரிப்பீட்டாக வந்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. ஓகே சார்.
சரி சார், இப்போ ஏஐனா இது எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஸோ இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு டேட்டா வேணும். அப்போ டேட்டா கலெக்ஷன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கும். டேட்டாவை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ண பின்னாடி இந்த டேட்டாக்கு எனக்கு என்ன அவுட்புட் வேணும், அதுக்கான அல்காரிதம் முடிவு பண்ணணுங்க. அந்த அல்காரிதம் முடிவு பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம டெசிஷன் ஒரு வேலையை நம்ம செய்யறோங்க, அவுட்புட் எடுக்கிறோங்க. ஓகேவா, எடுக்கிறோங்க. அதுக்கப்புறமா அந்த அவுட்புட்டில் இருந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான்ட்டு. அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டத்தை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிட்டே போகும். இம்ப்ரோவைசிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து மறுபடியும் எக்ஸாக்ட்லி இம்ப்ரோவைசிங் சிஸ்டம். இது ஃபீட்பேக் சிஸ்டம். ஃபீட்பேக் மூலமாக வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கம்ப்ளீட் ப்ராசஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஜிமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து சில மெயிலில் வந்து ஸ்பேமில் போயிருக்கும். அந்த ஸ்பேமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த மெயில் ஐடிலாம் பார்த்துட்டு வந்து ஜிமெயில் முடிவு பண்ணிவிடும், அந்த ஜிமெயிலோட ஏஐ முடிவு பண்ணிவிடும் இது ஸ்பேம்ட்டுங்க. ஸோ மெயில்ஸ்லாம் இருக்குங்க, இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஸ்பேம்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். நான் என்ன ஐயோ இது ஸ்பேம் இல்லையே அப்படின்னு நான் வந்து யூஸ் வந்து நாட் ஸ்பேம்னு கொடுக்குறோம். அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஏஐ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த முறை அவன்கிட்ட அந்த மெயில் வந்துச்சுன்னா வந்து அது ஸ்பேம்னு டிக்ளேர் பண்ணாதுங்க. இப்போ அது ஜென்யூனான மெயில்னு கண்டுபிடிச்சிங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய ஏஐ சிஸ்டம்ங்க. அப்போ ஸ்பேம்னு யாரும் மேனுவலாக ஸ்பேம் ஃபோல்டருக்கு அனுப்ப மாட்டாங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்ஷனுமே இருக்கே தவிர வந்து நீங்கள் பாருங்களேன், ஆக்சுவலாக 100 மெயில் வருதுன்னு வச்சுங்களேன், 98 மெயில் வந்து ஜிமெயிலே சொல்கிறது வந்து ஸ்பேம் மெயில்ஸ் அனுப்புகிறாங்களாம். அது எல்லாமே வந்து நமக்கு இன்பாக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நொந்துருவோம். ஏன்னா 100ல் 98 மெயில் ஸ்பேமாக இருந்துச்சுன்னா 2 தான் ஜென்யூன் மெயில் ஆச்சு. என்ன ஆகுதுங்க, முன்ன காலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய ஸ்பேம் இமெயில்ஸ் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் ஜிமெயிலோட ஏஐ தாங்க. ஓகே சார். சரி சார், அப்போ இந்த ஏஐ நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? த ஃபியூச்சர் இஸ் ஏஐ தான் நான் சொல்லிட்டேங்க. ஸோ எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ஏஐ பயங்கரமாக வந்துடுச்சுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்ஸுங்க, ஐடி ஜாப்ஸாக இருக்கட்டும், நான் ஐடி, பேங்கிங், ஃபினான்ஸ்னு எல்லா ஜாப்ஸுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை திரும்ப பண்ணுறோன்னு வச்சுங்களேன், புதுசாக அதில் எந்த சேஞ்சுமே இல்லைப்பா. இப்போ ஜிமெயிலே இருக்கு வச்சுக்கோங்க, ஸ்பேம் வந்து அந்த மெயில் ஐடியிலேருந்து வச்சா ஸ்பேம், அந்த டொமைன்லேருந்து தான் ஸ்பேம்ன்றது வந்து இதை மனுஷன் பண்ண தேவையில்லைங்களா. ஒரு டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவாக நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஏஐ மூலமாக ஆட்டோமேட் பண்ணிட்டு வராங்க. அதனால் அந்த ஃபியூச்சர் எல்லாமே ஏஐயாக மாறிக்கிட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மைங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இருந்த ஸ்பேம் இமெயில்ஸ் மாதிரி சிஸ்டம்ங்க. ஓகேவா, ஜிமெயிலில் இருக்கிற ஸ்பேமாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷனே ஸ்பேமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி டிரான்சாக்ஷன் ஸ்பேம் ஆச்சுன்னா வந்து உடனே வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுங்க, இல்லை பேங்க்கோடைய டிரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஏஐ மூலமாக பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிங்க, டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்கு, சஜஷன் கொடுக்கறதுன்னு எல்லா ஃபீல்டுமே ஏஐ இஸ் என்ட்ரிங் அண்ட் ஏ இஸ் டாமினேட்டிங் நவ். அதான் உண்மைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஏஐ வந்துருச்சிங்க, அதை லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுங்க, அடாப்ட் பண்ணிக்கங்க. ஏஐயால் என் வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறது முட்டாள்தனங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏஐயை வச்சுக்கிட்டு இன்னும் வேலையை பெட்டராக பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்க ஃபியூச்சரிஸ்டிக் சிஸ்டம்ங்க. ஓகே சார். சார், அப்போ ஏஐ பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த ஜென் ஏஐன்னு ஒன்று சொல்கிறாங்களே, எக்ஸாக்ட்லி அப்படின்னா என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குங்க. அந்த டேட்டாவை வச்சு அல்காரிதமை வச்சு ஒரு வேலையை செய்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அல்காரிதமை வச்சு அது மூலமாக புதுசாக ஒரு டேட்டாவை உருவாக்குறது தான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு தேவையானது உருவாக்கி கொடுக்குங்க. எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடிங்க. சார், எனக்கு டெக்ஸ்டுவல் டேட்டாலாம் புதுசாக இருக்கிற டேட்டா இல்லாமல் இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு எனக்கு புதுசாக ஒரு ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்கிறது சாட் ஜிபிடி மாதிரி டெக்ஸ்டுவல் ஜென் ஏஐங்க. இதுவே வந்து லைக் சாட் ஜிபிடியில் வந்து டாலின்னு ஒன்று இருக்குங்க, இல்லை மிட் ஜர்னி இருக்குங்க. அது மூலமாக நம்ம புதுசாக க்ரியேட்டிவாக பிக்சர்ஸ், இப்போ வந்து வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோஸ், போயம், ஆடியோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஜெனரேட்டிவ் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ அவன் வந்து சாட் ஜிபிடின்னு கொண்டு வந்திருக்கான். கூகுள் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட் கோபைலட்னு கொண்டு வந்திருக்காங்க. எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து கிராக்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைனீஸோட ஏஐ இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் வந்து இப்போ ஜென் ஏஐ தான் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து லைக் இன்னும் அட்வான்ஸாக வந்து டெக்னிக்கலாக வந்து கிளாட், பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு 2 ஏஐ. ஸோ நம்ம தமிழுக்கு உருவாக்கணும் பெர்ப்ளெக்சிட்டி ஒரு ஏஐங்க, ஸ்ரீனிவாஸ் உருவாக்கணும் கிளாட். இது வந்து டெக்னிக்கலாக வந்து கோடிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் கான்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐலாம் உருவாயிருக்குங்க. ஓகே, இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே வருதுங்க. ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்னூப்பும் கொடுத்துட்றேங்க. ஆக்சுவலாக ஏர்டெல் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயருக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாங்க. சார், இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் இஸ் அ ஃபியூவல்.
ஓகே. இந்த வண்டி ஓடுறதுக்கு ஃபியூவலே அதுதாங்க, பெட்ரோலே அதுதாங்க. ஏன்னா டேட்டா இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஏஐ பண்ண முடியுங்க. அந்த டேட்டாவை உருவாக்குறது தான் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நான் சொல்லுவேங்க. ஓகேவா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறேங்க, க்ளீன் பண்ணிட்டு அதை அனலைசிஸ் பண்ணுறேங்க, அதை வச்சு ஃபியூச்சர் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் டேட்டா சயின்ஸுடைய கவரேஜுங்க. இதுதான் ஏஐயுமேங்க. டேட்டா சயின்ஸ் மோர் ஆன் டேட்டாங்க, அண்ட் ஏஐன்றது மோர் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியாக வருதுங்க. அதான் வந்து வித்தியாசமே தவிர ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து உங்களால் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியுன்றதான் நிதர்சனமான உண்மைங்க. ஓகே சார். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நான் சொல்கிறேங்க. ஏஐன்றது வந்து ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஏஐங்க. ஓகே. அந்த டிமாண்ட் அனலிசிஸ் பண்ணுறது டேட்டா சயின்ஸுங்க. ஓகே, சரிங்களா, ஓகேவா. இது ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகும்போது தான் வந்து உங்களுடைய ஒரு மொத்த சிஸ்டமை உருவாகுங்க. ஓகே சார். ஆமாங்க. சார், அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான அந்த ஃபீல்ட்ஸில் இந்த ஏஐ அப்படிங்கிறது எவ்வளோ இம்பாக்ட்? பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க தம்பி. ஆக்சுவலாக வந்து ஜிமெயில் நான் சொல்லிட்டேங்க. ஓகேவா, ஒரு இமெயில் வருது, அது ஸ்பேமாக இல்லைன்னு அதுவே கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து லைக் ப்ராப்ளமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணுறது, ஃப்ராட் டிடெக்ஷன்ஸுங்க. அந்த மாதிரி பண்ணுற இடத்துல இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா வந்து ஒரு நெட்வொர்க்னு விஷயம், அந்த நெட்வொர்க்கில் வந்து தேவையில்லாத ட்ரான்சாக்ஷனோ இல்லை தேவையில்லாமல் ஒரு லைக் இது வரைக்கும் நடக்காத ஒரு ட்ரான்சாக்ஷனோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நெட்வொர்க்கில், அதை தடுத்து நெட்ரூஷன், அந்த இன்ட்ரூஷன் சொல்லுவாங்க. சரி, திடீர்னு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஒரு 10 முறை அடிக்கிறாங்க ஒரு சிஸ்டம்னா அது ஹேக்கிங் தான் நடக்குதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூர் பண்ணுறது இப்போ இருக்கிற ஏஐயோட முக்கியமான கான்செப்ட்டுங்க. சென்னையில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் நடக்க ஆரம்பிச்சுங்க. இமிடியேட்டாக வந்து ஏஐ அதை கண்டுபிடிச்சி வந்து மொத்த டிரான்சாக்ஷனும் ஃப்ரீஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் நிறைய ஆகிறத தடுத்து நிறுத்திடுச்சுங்க. ஓகேவா, அதனால் வந்து ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் செம்ம ஸ்கோப்பில் போயிட்டுருக்கு இப்போங்க. சார், அப்போது இந்த ஏஐக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்குது ரெண்டுக்குமே சொன்னீங்கன்னா நல்லா. சரி, ஆக்சுவலாக வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் நிறைய ஆட்டோமேஷன் நடந்துருதுங்க. ஓகே. ரிஸ்க் என்னங்க, நிறைய பேருக்கு ஜாப் போக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா, ஆனால் வந்து ஜாப் போகுன்றது லைக் இது ஒன்றே ஒன்று தாங்க. ஏஐ வேலை போகுதுன்னு சொல்கிறத விட ஏஐயை பயன்படுத்தி இன்னும் பெட்டராக வேலை செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மைங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கஸ்டமர் கேரில் ஒரு கம்பெனி மிகப்பெரிய லாஸை சந்திச்சாங்க. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர்லாம் வந்து லைக் ஈஸியாக வந்து கேர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் வந்து கம்ப்யூட்டர் பேசினாலுமே மனுஷன் பேசுகிறவே வராதுங்க. அந்த ஒரு கரிசனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர் கேர், எமோஷனல் சப்போர்ட், எக்ஸாக்ட்லி எமோஷனல் சப்போர்ட், எக்ஸாக்ட்லிங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க ஏஐயால். இது ஒரு ட்ராபேக்காக சொல்லப்படுதுங்க. இது பயாஸ்டாக இப்படின்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. லைக் மேனுவலாக ஒரு கஸ்டமர் கேராக இருந்தாங்க வந்து நல்லா பேசுவாங்க. ஓகே, இது ஒன்றுங்க. அண்ட் ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க, மனுஷனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்லப்படுதுங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரியாக்ட் பண்ணுதுங்க. மனுஷன் மூளையை விட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபைட் சிஸ்டம் கிடைக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரதொட்டு இந்த பக்கம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து ஏஐ வந்து மனுஷன் நுழைய முடியாத நிறைய ஃபீல்டில் நுழைஞ்சி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்குங்க. அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஃபீல்டுக்கு போகுதுங்க. ஒரு இடத்துல இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாருக்கும் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏஐயாலாங்க. ஓகே சார், எக்ஸாக்ட் சார். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அதாவது ஒரே விஷயத்த நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கேன், இதை ஏஐயே பண்ணிடலான்ற வேலையை மட்டும் இல்லாமல் என்ன நான் பண்ணக்கூடிய வேலையை ஏஐயால் பண்ண முடியாதுன்ற இடத்துல நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். இப்போ ஸ்டாம்ப் படிக்கிற வேலை ஒரே ஒரு வேலை தான், அது ஒரு ரோபோட் ஆமை வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். வேறு ஏதாவது வேலை கற்றுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட்லி, ஒன்றுமே இல்லைங்க தம்பி. இப்போ ஆக்சுவலாக வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்னு வச்சுங்களேன். அதாவது இன்ட்ரூஷன் ஆகிருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிமெயிலில் சொன்னீங்களா பேங்க் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 10 பேருக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் தம்பி. அது ஒருவேளை ஜெனினாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ கூட ஏஐ புரிஞ்சிக்காது, அதை பிளாக் பண்ணிவிடுங்க. அப்போது அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு மனுஷன் தான் பண்ணி ஆகணும். ஏப்பா இது 10 ட்ரான்சாக்ஷன் ஒரிஜினல் ட்ரான்சாக்ஷன் 11வது ட்ரான்சாக்ஷன் அவனுக்கு பண்ண ஒன்றும் கஸ்டமர்லாம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி, புரியுதுங்களா நான் சொல்கிறதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இடங்களில் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண, அது இட்ஸ் எ மெஷின், அதுக்கு அறிவு கிடையாதுங்க. மனுஷன் மாதிரி யோசிச்சாலுமே அந்த சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன் இருக்காதுங்க. அதனால் எப்போவுமே மனுஷன் தேவைப்படுவோம், ஏஐ எவ்வளோ தான் வந்தாலுமே. ஓகே சார்.
ஸோ என்னோட கடைசி கொஷின் சார், இந்த மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ, ஏன்னா நடுவில் மிஷின் லேர்னிங் சொன்னீங்க, ஸோ ரெண்டுமே நம்ம படிக்கணும்னா இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கா கோர்ஸ் ஏதாச்சும்? ஆக்சுவலாக வந்து லைக் நம்ம கம்பெனியில் வந்து லைக் எல்லா கோர்ஸுமே ஐடிக்குள்ளே போகிறது எல்லா கோர்ஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். And நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து மிஷின் லேர்னிங் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கும்போது அவங்கள எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்போர்ட் ஆகி விட்டுரும். ஓகே. பைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டேட்டா அனலிஸ்ட்டுங்க, ஓகே. அதுக்கப்புறமா வந்து லைக் மிஷின் லேர்னிங், ஓகே. அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸுங்க, அப்புறம் ஏஐங்க. இப்போ ஜென் ஏஐயுமே கொஞ்சமாக டச் பண்ணி நாங்கள் சொல்லி தர போகிறோம். ஓகே. இது இல்லாமல் வந்து எஸ்கியூஎல் பேக்எண்டுன்னு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம கம்பெனியில் வித் எக்ஸல் நாலேஜோடங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட்டுங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியருங்க, டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, இன்ஜினியரிங்க, எஸ்கியூஎல் டெவலப்பருங்க, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியுமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட முடியும் நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வேணும். எக்ஸாக்ட்லிங்க கோர்சஸ் வேணும், கைடன்ஸ் வேணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு கம்பெனியில் கோர்ஸ் படிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அங்கே நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியங்க. நம்ம ப்ராஜெக்ட்டும் கைட் பண்ணுறோம், இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா உதவியும் பண்ணுறோம். எங்களுடைய ஃபோன் நம்பருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படிலாம் கால் பண்ணலாங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்கோ, பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க. வாழ்க தமிழ். நன்றி. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.